அரோரா ஆர்ட் ஷெல்ஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. பேஸ் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக பேஸ் கலர் கொடுக்குறேன். பேஸ் கலர் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். பேஸ் கலர் ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கியூர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு லைனர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. லைனர் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி டேர்ன் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெட் கலர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் எதுக்கு எடுத்திருக்கேன்னா கான்ட்ராஸ்டாக இருக்குன்றதுக்காக நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கு பாருங்க. ப்ளூ கலரும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாட்டிங் டூல் எடுத்துக்கோங்க. டாட்டிங் டூல் எடுத்து மேலே இருந்து இந்த பக்கம் தான் இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரீ எட்ஜ் வரும் இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து தான் நீங்கள் கொண்டு வரணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தான் ஜாயின் பண்ணணும். எதையுமே வந்து சென்டரில் லைனோட லைனாக ஜாயின் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ இதை 60 செகண்ட்ஸ் கண்டிப்பாக கியூர் பண்ணணும். 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலே வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணிடுங்க. டாப் கோட் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் வந்து டாப் கோட் போட்டு நீங்கள் சீல் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். டாப் கோட் போட்டு இந்த டிசைன்ஸ் வந்து சீல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அரோரா ஆர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் பில்டர் ஜெல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். பில்டர் ஜெல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டாட்டிங் டூலில் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னரில் நீங்கள் அதிகமாக வைக்கணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் ப்ரஷ்லேருந்து இதில் இறங்கும். நீங்கள் டாட்டிங் டூல் இருக்கு இல்லையா, அந்த டாட்டிங் டூல்லேருந்து கொஞ்சம் டிப்பில் இறங்கும். கொஞ்ச நேரம் அதே மாதிரியே வச்சுருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே இழுத்துட்டு வாங்க. அது ஒரு லைன் மாதிரி, தின் லைன் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை வந்து கியூர் பண்ணிடுங்க. 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிடுங்க. நான் இப்போ கியூர் பண்ணிட்டேன். எதுக்கு 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம திரும்ப திரும்ப கியூர் பண்ண போகிறோம். அதனால தான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணால் போதும். திரும்ப நீங்கள் கியூர் பண்ணும்போது அது ஈக்குவல் ஆகிடும். மறுபடியும் கியூர் ஆகும். அதனால அது வந்து நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே பாருங்கள். இந்த இடத்துல கார்னரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வைங்க. ப்ராடக்ட் வந்து அதிகமாக நீங்கள் வைக்க தேவையில்ல. நீங்கள் எடுத்து இப்படி வச்சிங்கனாலே அதுவே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வந்து இந்த இடத்துல முடிச்சிருங்க. இப்போ இதை கியூர் பண்ணுங்க. மறுபடியும் நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் நம்ம அந்த லைன்லேயே தான் பண்ணணும். நீங்கள் லைன் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த லைன்லேயே தான் பண்ணணும். இப்போது மறுபடியும் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கொஞ்சம் ப்ராடக்ட் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் எடுத்தீங்கன்னா அங்கே அப்படியே ரொம்ப தின் லைனாக வந்துடும். இந்த இடத்துல வந்து எடுத்துருங்க. கார்னரில் வந்து எடுத்துருங்க. இப்போது மறுபடியும் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வைங்க. உங்கள் டிப்பை விட்டு வெளியில் வரக்கூடாது. அப்புறம் உங்கள் நெயிலில் விட வெளியில் வந்துடும்.
அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வைங்க. வைக்கும்போது ப்ராடக்ட் இறங்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்லிசாக இழுத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்துடும். இப்போது இதை 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், அதே மாதிரியே வைக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சிடாதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அந்த லைன்லேயே நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு தின் லைனாக கொண்டு போயிடுங்க இந்த லாஸ்ட் வரைக்கும். போயிட்டு இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துலையும் அதே மாதிரி க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே பண்ணுங்கள். இன்னும் 2 லைன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து டிப் விட்டு வெளியில் போகக்கூடாது. போச்சுன்னா உங்கள் கையில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக டிப்குள்ளே இருக்காது. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இங்கே அப்படி தின் லைனாக கொண்டு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இங்கேயும் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வைக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இந்த கார்னரில் கொஞ்சம் உள்ளவா வைங்க. டிப்க்கு வெளியில் போகக்கூடாது. இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட் இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தின் லைன் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், அங்கேயும் பண்ணிவிடுங்க. டிப்குள்ளேயே தான் பண்ணணும். இங்கே கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் கார்னரில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபைனலாக க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். லாஸ்ட்டாக இந்த டிசைன் பண்ணோம் இல்லையா, பில்டர் ஜெல் பண்ணோம் இல்லையா, அது லாஸ்ட்டாக பண்ணும்போது நீங்கள் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடைங்க. ஏன்னா அதில் வந்து பில்டர் ஜெல்லோட ஸ்டிக்கினஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஃபுல்லத்தையும் தொடச்சிருங்க. தொடச்சிட்டா உங்களுக்கு அழகான டிசைன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்துட்டு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா அது ஈவன் ஆகிடும். இப்போது மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் வந்து உங்களுக்கு நெயில் ஷேப் வந்து சரி பண்ணிக்கோங்க. நெயில் ஷேப் வந்து ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிவிடுங்க. நான் டிசைன் போனதுனால அது பண்ணலை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டாப் கோட் நீங்கள் அப்ளை பண்ணணும். டாப் கோட் எப்படி அப்ளை பண்ணால் ரொம்ப திக்காக ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அந்த டிசைன் தெரியணும். அந்த டிசைன் தெரியாத மாதிரி அப்ளை பண்ணிடாதீங்க. நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே அது வந்து நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இல்லைன்னா அந்த பில்டர் ஜெல் வந்து வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் பில்டர் ஜெல் அப்ளை பண்ணாலும் நீங்கள் மேலே டாப் கோட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போது 120 செகண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஒரு முறை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிடுறேன். இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் நேம் தான் வந்து அரோரா ஆர்ட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வந்து அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோல்சேலில் ப்ராடக்ட் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.